எனதொருமை கடகராசி அன்பர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உண்மையிலேயே இது அருமையான பதிவு. ஏன்னா குரு, சனி, ராகு, கேது இவங்களோட சஞ்சாரங்கள், அப்புறம் எந்தெந்த மாதங்களில் உங்களுக்கு வெற்றிகள், இது ஒரு புது பதிவு. இந்த மாதங்களில் நீங்கள் அப்படியே அதுக்குண்டான வேலைகளை செஞ்சு முன்னேற்றம் அடையணும். ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது, யாருக்கும் பிரச்சனைகள் இல்லைங்கிறதே கிடையாது. எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது, டென்ஷன் இருக்குது. என்ன கடகராசிக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்காக தான் இந்த பதிவு. எந்தெந்த மாதங்கள் நம்ம கவனமாக இருக்கணும், எந்த மாதங்களில் நம்ம வெற்றிகள் கிடைக்கும், அந்த மாதங்களெல்லாம் நம்ம உபயோகப்படுத்திக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல இருக்கார். செலவுகள் தான் கண்ணாபின்னான்னு சுப செலவுகளாக வரும். இந்த மாதிரிலாம் ஒரு பயணங்கள், இடமாற்றங்கள், இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள். அதே குரு பகவான் அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்மராசிக்கு வந்து உச்சமடைகிறாருங்கும் போதே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அது மட்டும் போதும். மற்றபடி அதாவது உணவு விஷயங்கள், உடல் ஆரோக்கியம்னு கூட எல்லாருக்கும் வியாதி இருக்குது, யாருக்குமே வந்து வியாதி இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது. எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் ஏகப்பட்ட கூட்டம், அதுக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் கூட்டம். ஹாஸ்பிட்டலில் டோக்கனே இல்லைங்கிற மாதிரி இருக்குது. 100 டோக்கன் ஒரு நாளைக்குன்னா 150 டோக்கன் போயின்னு இருக்குது. அந்த மாதிரிலாம் ஹாஸ்பிட்டலில் கூட்டம். அப்போ இந்த ஜென்மராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் உடல் ஆரோக்கியத்தில் உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கிட்டீங்களா போகிறோம். மற்றபடி ஒன்றும் பெரிய இதெல்லாம் பாதகம் இல்லை. ஏன்னா இந்த குரு பகவானோட பார்வை சூப்பராக இருக்குது. 5, 7, 9 பார்க்குற போகிறார், சூப்பர். சனி பகவான் அவாடா உங்களை விட்டு அப்படியே வெளியில் வந்துட்டார். அஷ்டமராசியை விட்டு வெளியில் வந்ததே பெரிய பாக்கியம் உங்களுக்கு. அதான் தான் பாக்கியம்னு வச்சான். 7ஆம் இடம் கண்டக சனி, 8ஆம் இடம் அஷ்டமத்து சனி, எல்லாம் முடிஞ்சால் பாக்கிய சனி. அப்பாடா என்ன இந்த பாக்கியத்தை அனுபவிக்க கொடுத்தியாப்பா அப்படின்னு இந்த சனீஸ்வர பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். பாக்கியங்களை அனுபவிக்கிறதுக்காகவே. அதுக்காக தான் இந்த சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா மெதுவாக போவார். நமக்கு நிறைய அனுகூலம் கிடைக்கணுங்கிறதுக்காக. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? யாராலையும் தடுக்க முடியாது சனி பகவான். அந்த வகையில் இந்த சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். பரவாயில்லை, புரியுதா? சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஒன்றுமே இல்லைங்கிறதுக்கு இது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் 9ஆம் இடம். அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அஷ்டமராசிக்கு வந்துட்டார், 8ஆம் இடம். ஏன்ப்பா யாராவது ஒருத்தர் போனீங்கன்னா யாராவது வந்து உட்காந்துருவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஏன்னா இப்போ தான் சனி பகவான் 8ஆம் இடத்தை விட்டு 9ஆம் இடத்துக்கு போனார். ராகு இப்போ 9ஆம் இடத்தை விட்டு 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஆக 8ஆம் இடம் காலியாகவே இல்லை, மறைவு ஸ்தானம். ஆனால் இந்த மறைவு ஸ்தானத்தில் இந்த ராகு பகவான் குரு பகவானோட பார்வையை வாங்குறாரு. அதனாலே உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அக்டோபர்லேருந்து கொஞ்சம் காலகட்டம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். ஏன்னா குருவோட பார்வையை விட்டு போயிடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் வக்கரமானாலும் குருவோட பார்வையை வந்துடுறது. ஸோ ஓரளவுக்கு சமாளிப்பீங்க. கேது பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்துல இருக்கார். காசு பணத்தில் கரெக்டாக இருக்கணும், பரவாயில்லைன்னு ஏமாறக்கூடாது. புரியுறதா? காசு பணத்தில் கரெக்டாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அதேமாதிரி வருமானம் வர்றதுலேயும் கவனமாக இருக்கணும், பரவாயில்லைன்னு விட்டுறக்கூடாது. கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக இந்த கடகராசி என்பர்கள் கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். எல்லாருக்கும் வாரி வழங்கிட்டு மாட்டின்னு முடிக்கப்படாது. புரியுதா? கடனாக கொடுக்காதீங்க, ஒரு தர்மமாக கூட பண்ணிவிடுங்க, கவலையே இல்லை. தர்மம்னு மாதிரி ஆகிடுது, புண்ணியம் சேரும். ஆனால் கடன் கொடுத்துட்டிங்கன்னா திரும்பி வர்றது கஷ்டம். அந்த வகையில் எந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகள் கொடுக்கக்கூடிய மாதம்? முதல்ல பார்த்தீங்கன்னா மே மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் 15 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வுகள் வரலையா? கண்டிப்பாக வந்துடும். அதேமாரி அட்வான்ஸ் கேட்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபெஸ்டிவல் அட்வான்ஸு இந்த இது அதெல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிடும். அதுமாதிரி உத்தியோகத்தில் உயர்வுகள், தொழில் வியாபாரத்தில் ஒரு உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். புதுசாக வேலை தர குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எந்த தொழில் உங்களுக்கு உச்சிதமோ அந்த தொழிலை தாராளம் பண்ணுங்க. கடகராசிக்கு பெரும்பாலும் நீர் சம்பந்தமான தொழில் பண்ணலாம். மற்ற இதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு யோசித்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப உச்சிதம். தகுந்த ஆலோசனை பெற்று நீங்கள் எடுக்கலாம். ஆகஸ்ட் 15 முதல் செப்டம்பர் 15 கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு வருமானம் வரும். அது எப்படிப்பட்ட வருமானம் அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும். கண்டிப்பாக ஒரு எதிர்பாராத வருமானம் அல்லது எதிர்பார்த்த ஒரு வருமானம். இந்த பணம் இப்படி வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க, வரல கைக்கு, கண்டிப்பாக இப்போ கிடைக்கும். அதுமாதிரி நீங்கள் உழைச்சதெல்லாம் வீண் போகாது. அந்த உழைப்பு இந்த நேரத்தில் ஒரு
பெரிய ஒரு ஆகர்ஷண சக்தியாக உங்களுக்கு திரும்பி வரும். தன ஆகர்ஷண சக்தியாக உங்களுக்கு திரும்பி வரும். அடுத்தது அக்டோபர் 15 முதல் நவம்பர் 15 உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க கொஞ்சம். ஏன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கும்போதே நீங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பொன் பொருள், ஆடை, ஆபரணம், வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம், அதாவது உயர்வுகள் வரக்கூடிய ஒரு மாதம். எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். பிரயாணங்களின் மூலமாக ஒரு சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. அடுத்தது டிசம்பர் 15லேருந்து ஜனவரி 15 உங்களோட ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். ஒரு பவர்ஃபுல் மந்த் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே நீங்கள் இந்த சிங்கம் பார்த்திங்கன்னா அது கழட்டு சிங்கமாக இருந்தாலும் காட்டுக்கு ராஜா. வயசாகிடுது ஆனாலும் இந்த ராஜா தான். கர்ஜனை தான். அதுக்கு எதுவுமே கிடையாது, நிகரே கிடையாது. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய பவர் கிடைக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் வைக்கிறது தான் சட்டம். சக நண்பர்களே பயந்து போயிடுவாங்க உங்களை பார்த்து. அதேமாரி தொழிலில் நீங்கள் டாப் மோஸ்ட்டாக வரக்கூடிய ஒரு காலகட்டம். அது தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு காலகட்டம். எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். கொஞ்சம் செலவு கொடுக்கும், ஆனால் செலவு கொடுத்தா கூட ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு நிம்மதியை கொடுக்கும், ஒரு உயர்வினை கொடுக்கும். மார்ச் 15லேருந்து ஏப்ரல் 14 வரைக்கும் கண்டிப்பாக தகப்பனார் அல்லது தகப்பனார் வழியில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். சொத்து சில பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. பிதுரார்ஜித சொத்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. திடீர்னு அவங்க ஏதோ உங்களுக்கு ஒரு டக்குன்னு ஒரு 10 lakhs எழுதி வைப்பாங்க. இல்லை ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை சொத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் நீங்கள் பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம். நீங்களே ஒரு வீடு வாங்கணும், இல்லை ஒரு மனையாவது வாங்கி போட்டுடலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. இல்லை வாகனம், இந்த வாகனம் வேணாம்பா, ரொம்ப நாள் ஆகிடுது, இந்த வாகனத்தை விற்றுட்டு வேறு நல்ல வாகனம் வாங்கலாம். கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். எடுக்கிறதெல்லாம் சூப்பராக இருக்கும். தைரியத்தோடு எடுப்பீங்க. கடகராசி என்பவர்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யோசித்து தான் முடிவு எடுப்பீங்க. ஆனால் முடிவு எடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான். உங்கள் சொல் பேச்சை நீங்களே கேட்க மாட்டீங்க. கரெக்டாக அந்த மாதிரி ஒரு இது. அப்போ இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதங்கள் அற்புதமான மாதங்களாக இருக்கும். சரி, என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், அம்பாள் வழிபாடு. புத்துக்கோயில் போயிட்டு வாங்க, பக்கத்தில் கண்டிப்பாக இருக்கும். எல்லா ஊர்லேயும் இப்போ நகரத்துலேயே இருக்குது, எல்லா இடத்துலையும் புற்றுக்கோயில் இருக்குது. அம்பாள் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ, நாகர் வழிபாடு பண்ணுங்கோ. அதுவும் இந்த கடகராசியில் தான் ஆயில்யம் நட்சத்திரம் இருக்குது. கண்டிப்பாக நாகர் வழிபாடு பண்ணுங்கோ, அம்பாள் வழிபாடு பண்ணுங்கோ. அற்புதமான ஏற்றம் தரக்கூடிய ஒரு மாதங்களாக இந்த மாதங்கள் உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.